வெல்கம் டு தேசா கிச்சன். தேசா கிச்சனில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ பரோட்டா. இந்த பரோட்டா செய்ய எல்லோரும் கஷ்டப்படுறது, இதை ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்ற இன்றைய வீடியோ. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கிறேன். அதில் கொதிக்க முதல் உள்ள தண்ணி, சுடு தண்ணி, அதாவது தண்ணி சூடாகணும், ஆனால் கொதிக்கக்கூடாது. ஆவி வர்ற அளவுக்கு இந்த தண்ணின்ற சூடு இருக்குது. இந்த இதில் நாங்கள் தண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்க போகிறீங்களோ அதுக்கு அளவான தண்ணி. இப்போ நான் 1/2 கிலோ மாவு போட போகிறேன், அதுக்கு அளவான தண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு 2 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். அது கூட உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். அது கூட ஒரு மேசக்கரண்டி அளவு சீனி எடுத்துருக்கிறேன். இந்த சீனியையும் இதோடு சேர்த்து இந்த தண்ணிக்குள்ளே சேர்த்து கலக்கி கொள்ளுவோம். சீனியும் உப்பும் நல்லா கரைஞ்ச பிறகு நாங்கள் இதுக்கு எடுத்து வச்சிருக்கிறது மைதாமா அல்லது ஆல் பர்பஸ் ஃப்ளவர். உங்கள்கிட்ட எது கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நான் 1/2 கிலோ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதுக்குள்ளே குழைச்சி கொள்ள போகிறேன். கையால் குழைக்க இல்லாது தண்ணி சூடாக இருக்கிறபடியாக நாங்கள் கரண்டி ஒன்றால் அல்லது ஏதாவது பிஸ்க் வச்சு இதை குழைச்சி கொள்ளுவோம். மாவை கெட்டியாக இல்லாமல் ஓரளவு கையில் ஒட்டக்கூடிய பதத்தில் நீங்கள் இந்த மாவை குழைச்சி கொள்ளணும். இப்போ கையில் ஒட்டுமா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் திருப்பி சேர்த்துக்கொள்ளணும். 1/2 கிலோ மாவில் நான் கொஞ்சமாக தான் இப்போ சேர்த்துருக்கேன், மிச்சமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்து நான் குழைச்சி கொள்கிறேன். இப்போ நாங்கள் ஒரு 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய், நீங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் பாவிக்கிறீங்களோ அந்த எண்ணெய் விடலாம். வாசம் இல்லாத எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயிலோ அல்லது தேங்காய் எண்ணெயோ ஏதோ உண்டு, அந்த எண்ணெயை இதுக்குள்ள விட்டுக்கொள்ளும். விட்டு குழைச்சி கொள்ளுவோம். இப்போ ஓரளவுக்கு சூடாக இருக்கும். இப்போ நாங்கள் கையால் குழைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். இது சூடு ஓகேயாக இருக்குது. கொஞ்சம் கூடுதலாக கையில் ஓட்டுறபடியாக நான் மிச்ச மாவையும் சேர்த்து குழைச்சி கொள்கிறேன். மாவை நீங்கள் ஒரே தரத்தில் கொட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அளவுக்கு எடுக்கணும். விட்ட தண்ணி கிளவா அந்த சில விட மிஞ்சும், சில விட தண்ணி காணாமல் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யணும். மாவை கூட போட்டிங்கன்னா தண்ணியை விட விட்டு பிசைகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் தண்ணி அளவாக எடுத்துட்டு நீங்கள் மாவை போட்டுக்கொள்ளணும். இப்போ ஓரளவு கையில் ஒட்டுற பதமாக வந்துட்டு இந்த பதத்தில் நாங்கள் இதை கையால் நல்லா இறுக்கி பிசைஞ்சு கொள்ளணும். இறுக்கமாக பிசைஞ்சிங்களா கையால் பிசைகிறது கஷ்டம். இப்போ இது கொஞ்சம் கையில் ஒட்டும், கொஞ்சமாக மாற்றிட்டு நாங்கள் இதை பிணைஞ்சு கொள்ளுவோம். இப்போ இது பிணைஞ்சதுக்கு பிறகு நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அந்த எண்ணெயை கையில் தொட்டு இதை திருப்பி நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு கிட்ட நீங்கள் நல்லா அடித்து குழைச்செடுக்கணும். எவ்வளவு மாவை பிணைகிறீங்களோ அவ்வளவுக்கு அந்த பரோட்டா சாஃப்டாக இருக்கும். அந்த கையில் ஒட்டுற நேரம் கொஞ்சம் எண்ணெயை தொட்டு நீங்கள் திருப்பி பிசைஞ்சு கொள்ளுங்கள். நான் இப்போ ஒரு 10 நிமிஷமாக அதை பிசைஞ்சு கொண்டு இருக்கிறேன். இப்படி கையால் குத்தி பிசைஞ்சிங்கன்னா நல்லா பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
பாருங்க இந்த மா வர நல்லா சாஃப்டாகி வந்துட்டு. இப்போ நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் மேலால் விட்டு மாவை நாங்கள் நல்லா குழச்சிக்கொள்ளுவோம். எண்ணெயை விட்டு நல்லா குழச்சி ஒரு மூடி போட்டு இதை ஊற விடணும். நீங்கள் எவ்வளவு நேரம் ஊற விடுறீங்களோ, ஒரு 3 மணித்தியாலம் அல்லது 2 மணித்தியாலம், அப்படி உங்களோட ஊற விடுற டைமை பொறுத்து அந்த மாவின் சாஃப்ட்னஸ் வரும். உங்களுக்கு டைம் இருக்குமா இருந்தால் நீங்கள் கூடுதலான நேரம் விட்டு இரவு சாப்பாட்டுக்குன்னா பின்னேரம் ஒரு 4 மணி போல் குழச்சி வைக்கலாம். வச்சிங்களா நீங்கள் 6 மணி போல் பரோட்டா தட்டலாம். வேலைக்கு போகிற ஆக்களாக இருந்தால் கஷ்டம். ஆனால் இது நான் 1 மணித்தியாலம் தான் அதை குழச்சி வச்சேன். நான் 7 மணிக்கு குழச்சி வச்சுட்டு 8 மணிக்கு நான் பரோட்டா தட்டினேன். நான் 1 மணித்தியாலத்துலேயே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது பரோட்டா. இந்த மெதட்டில் நீங்கள் செய்தீங்களேன்னு சொன்னால் அவ்வளோ சாஃப்டாக வரும். இந்த தேவையான அளவு எண்ணெய் பூசி இதை நான் ஊற விட போகிறேன். 1 மணித்தியாலம் ஊற விடுறேன். நீங்கள் 1 மணித்தியாலத்திலே செய்யலாம். இப்போ அது மூடிட்டு இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அது கூட கொஞ்சம் கோதுமை மாவில் மைதா மா அதை இதில் பரோட்டாவுக்கு பாவிச்சு அதே மாவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு குழச்சிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் பரோட்டா தட்ட போகிறோம். அதுக்கு தான் இது அந்த அந்த பரோட்டா உருட்டுற அந்த பலகையிலையும் அந்த உருட்டுக்கட்டையிலும் நாங்கள் இதை பூசிக்கொண்டா பரோட்டா ஈஸியாக உருளும். அதுக்குத்தான் அதை செய்து கொள்கிறேன். இப்போ பரோட்டா நல்லா ஊறி இருக்குது. இப்போ நாங்கள் இதை பகுதியாக எத்தனை பரோட்டான்னு சொல்லி நாங்கள் போட்டுக்கொள்ளோம். இப்போ இப்படி கைக்க வச்சு உருண்டைகளாக்கி நீங்கள் போட்டில் வச்சு இதை அளவாக கத்தியால் கூட நீங்கள் கட் பண்ணி உங்களோட அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். நான் இந்த மாதிரி கையால் எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு 7 பரோட்டா, 1/2 கிலோ மாவில் 7 பரோட்டா வந்திருக்கு. சிலது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறபடியாக அதை கொஞ்சம் பெரிய இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து மாவெடுத்து அதை சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு நாங்கள் நல்லா உருண்டைகளாக்கி வைக்க வேணும்.
7 உருண்டைகளுக்கு வெண்ணெய் பூசி நல்ல உருண்டைகளாக்கி வச்சுருக்கு. இப்போ நாங்கள் பரோட்டா தட்டி கொள்ளலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணுமெண்டா இன்னும் ஒரு அரை மணித்தியாலம் இதை ஊற விடலாம். உங்களுக்கு டைம் இல்லைண்டா நீங்கள் உடனே பரோட்டா தட்டி கொள்ளலாம். இப்போ இந்த உருளையால் உருட்டுறத விட நீங்கள் கையால் கூட தட்டலாம். நான் கையால் தட்டையில் இதால் உங்களுக்கு உருட்டி காட்டுறேன். இதுக்கு தான் அந்த மாவை ஒட்டாமல் தான் அந்த உருளையில் அந்த மாவை பூசிக்கொள்ளணும். அதுக்கு தான் அந்த குழச்சி வச்சுருக்குற மாவை பூசணும். இல்லாட்டி உருட்டுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் நான் நாங்கள் குழச்சி வச்சுருக்கிறேன். இதுலேயும் போடலாம், இல்லை அந்த உருளையிலையும் போட்டுட்டு ஏன்னா அந்த எலும்பி வராது. உருட்டு கட்டியோட திருப்பி எலும்பி வராது. இப்போ இதை எவ்வளவு விரிக்கலுமோ எங்களால் அவ்வளவுக்கு நாங்கள் விரித்து எடுப்போம். பிரித்த பரோட்டா பாருங்கள் இவ்வளோ மெல்லிசாக இருக்குண்டு. அதை இந்த மாதிரி மடித்து கொள்ளுவோம். அடித்து பாத்திரத்துக்குள்ளே ஒரு பக்கம் வச்சுக்கொள்ளுவோம். அடுத்த உருண்டைக்கு நாங்கள் எடுத்து இதே மாதிரி விரித்து கொள்ளுவோம். கையாலேயே நம்மளாக விரிக்கலாம், தொட்டுக்கிட்ட தேவையில்லை. தொட்டுக்கிட்டையணும் மாவில் பூசிட்டு உருட்டுனா மேலே எழும்பாது, ஈஸியாக இருக்கும். இப்படி எல்லாத்தையும் உருட்டி நான் மடித்து அங்கே பக்கம் வச்சு அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கிறேன். அதிலும் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கிறேன். இனி நாங்கள் பரோட்டா போடுறதுக்கு ஆயத்தப்படுத்துவோம். இதில் ஒவ்வொன்றாக எடுத்து நாங்கள் திரும்பவும் எவ்வளவு எங்களால் பிரிக்கலுமோ அவ்வளவு பிரித்து கொள்வோம். கையாலேயும் பிரிக்கலாம், அல்லது இந்த உருட்டுக்கட்டையாலேயும் பிரித்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் விரித்து எடுத்துட்டோம். இப்போ இதை தோசை தவாவில் போடுவோம். தோசை தவா மீடியம் ஹீட்டில் இருக்குது. இப்போ நாங்கள் அதை குறைச்சி விட்டுட்டு இதை அதில் போட்டு எடுப்போம். தோசை தவா கொஞ்சம் பெருசாக இருந்தால் நாங்கள்
பெருசாகவே போட்டுக்கொள்ளலாம். அது சின்னதாக இருக்கிறபடியாக எனக்கு கொஞ்சம் மடிஞ்சு போயிட்டுது. நீங்கள் பெரிய தவா இருந்தால் பெருசாகவே போடுங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் பிரட்டி போடுவோம். அந்த பக்கம் வெந்துட்டு இப்போ மற்ற பக்கம் பிரட்டி இதை போடுவோம். போட்டுட்டு கரண்டியால் ஒரு பக்கமாக அந்த மூலையில் அமர்த்தி விட விட இது நல்லா பொங்கி கொண்டு வரும். பாருங்க பொங்குது. அப்போ கொஞ்சம் அமர்த்தி விட பொங்கி கொண்டு வரும். நாங்கள் மற்ற பக்கமும் இதை போட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கொள்ளும். இதுக்கு எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டு பிரட்டணும். நீங்கள் இப்போ அடுத்த பரோட்டா போட்டிருக்கிறேன். அடுத்த பரோட்டாவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இந்த சைடுகளை அமர்த்தி விட்டிங்களன்னு சொன்னால் பரோட்டா மேலே உப்பி வரும். இப்போ நான் 2 பரோட்டா செய்துட்டேன். இப்போ அதை நாங்கள் பரோட்டாவை அடிக்க வேணும். அடித்து சாஃப்டாக்கி அதில் லேயர் தெரியக்கூடிய மாதிரி எடுக்க வேணும். இப்போ நான் சாஃப்டாக்கி அடித்து கொண்டிருக்கிறேன். பாருங்க பரோட்டா இப்படி இருக்குதாண்டி நல்லா சாஃப்டாக பாருங்க. தூக்கி பிடிக்கவே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் கொஞ்சம் எண்ணெய் கூடைய விட்டுட்டேன். இங்கே எண்ணெய் கூட விடுறாக்கள் எண்ணெயை கொஞ்சம் கூட விட்டுடுங்க. எனக்கு உடம்புக்கு எண்ணெய் கூடாதுன்றதால நான் எண்ணெயை குறைச்சிருக்கிறேன். நீங்கள் தேவையண்டா கொஞ்சம் எண்ணெயை கூட விட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இன்னும் அடிச்செடுக்கலாம். எண்ணெய் குறைய விட்டே இவ்வளவு இருக்குது, இவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னா எண்ணெய் கூட விட்டு நீங்கள் அடித்து இல்லை இன்னொரு அரை மணித்தியாலம் கூட விட்டு நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற பரோட்டா மாதிரியே நல்ல சாஃப்டாக இருக்கும். அடுத்த செட்டும் செய்து நான் அடித்து எடுத்துருக்கிறேன். சாஃப்டாக இருக்குது. நல்ல லேயர் தெரியுது பாருங்கள். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். செய்ய தெரியாதவங்க, பரோட்டா செய்ய தெரியாதவங்க பயப்பட தேவையில்லை. இப்படியே நீங்கள் செய்து கொள்ளலாம். இது ஈஸியான ஒரு மெத்தட். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி பரோட்டா.